அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் கூட காத்திரமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியை மெச்சி பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதிகமானவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்ய வேண்டும். தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் முழுவதும் பல பயனுள்ள தலைப்புகளிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் உலமாக்கல் என்பவர்கள் யார், உலமாக்கல் என்பவர்கள் யார் என்ற கருத்தாளமிக்க தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் ஏன் இந்த தலைப்பிலே கலந்துரையாட வேண்டும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அண்மைய காலமாக நாங்கள் பார்க்கின்றோம், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டு அதிகமானவர்கள் உலமாக்களை பற்றி போதிய அறிவில்லாமல் உலமாக்களை விமர்சித்த வண்ணமே இருக்கின்றார்கள். அவர்கள் நின்றாலும் பிழை, உட்கார்ந்தாலும் பிழை, அவர்கள் பேசினாலும் பிழை என்று உலமாக்கள் செய்வதை எல்லாம் இனம் கண்டு சமூக வலைத்தளங்களிலே தாறுமாற அவர்கள் செய்யாத விடயங்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே உலமாக்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் இருக்கின்றோம். அதிகமான உலமாக்களுடைய உபன்யாசங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அவர்களுடைய வழிநடாத்தல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். இப்படி இருந்தாலும் கூட சிலர் உலமாக்கள் பற்றிய போதிய அறிவில்லாமல் தினம்தோறும் அவர்களை விமர்சித்த வண்ணமே இருக்கின்றார்கள். மிக மோசமான ஒரு நிலை. இந்த நிலை மாற வேண்டும். உலமாக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? உலமாக்களை விமர்சிப்பதன் மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்கள் ரொம்பவே பயங்கரமானவை. அவற்றை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆலிமை நான் வரவழைத்தேன். பிரபல சமூக செயற்பாட்டாளர் ஷேக் தய்யிப் ஹைதர் அலி அல் ஹலீமி அவர்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கோரி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே ஒரு காத்திரமான தலைப்பு, ஒரு பொருத்தமான ஆலிம் நீங்கள். ஏனென்றால் நீங்கள் சமூக மட்டத்திலே பல சமூக சேவைகள் செய்யக்கூடிய ஒரு ஆலிம், ஒரு பிரபல சமூக செயற்பாட்டாளர். எனவே உங்களுக்கு பொதுவாக ஒரு மத்தியஸ்தம் வகித்து இந்த தலைப்பிலே பேசலாம் என்பது என்னுடைய நோக்கம். அந்த வகையிலே ஆலிம்கள், உலமாக்கல் என்றால் யார் என்பதை முதலில் சொல்லுங்கள். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பாத். உண்மையிலே ஆரம்பத்திலே நீங்கள் நேற்று இந்த தலைப்பை தந்த நேரத்திலே இது பேசுவதா இல்லையா என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மிக பொருத்தமான ஒரு தலைப்பு தான். ஏனென்றால் நாங்கள் பெரிய உலமாக்கள் இல்லாவிட்டாலும் மூத்த உலமாக்கள், சமுதாயத்திலே பாடுபடக்கூடியவர்கள், அவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சமூக தலைவர்கள். நீங்கள் தலைவரா இல்லை என்பது நாங்கள் பின்னால் பார்ப்போம். உண்மையிலே அவர்கள் சமூக தலைவர்கள். இப்படி நிறைய நீங்கள் சொன்னது போல தேவையில்லாமல் அவர்களை விமர்சனம் செய்யும் பொழுது, உண்மைக்கு புறம்பாக அவர்கள் விமர்சிக்கப்படும் பொழுது எங்களுடைய சமூகத்துடைய அந்த சக்தி குன்றி போகிறது. சமூகத்துடைய செயற்பாடுகள் நிறைய பின்தங்கி போகிறது. ஏனென்றால் அவர்கள் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலுடைய காலத்திலேயும் இந்த சமூகத்தை இல்லாமலாக்குவதற்கு முதலாவது செய்த வேலை உலமாக்களை அந்த சமூகத்தில் இருக்கின்றவர்கள் கேவலமாக அல்லது மட்டம் தட்டி பேசுவதுதான். எனவே எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. உலமாக்கள் என்பவர்கள் யார், உலமாக்களுடைய செயற்பாடுகள் என்ன, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய கண்ணியங்கள் என்ன, அவர்கள் ஆலிம்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் நாங்கள் பேச வேண்டும். உண்மையிலே திருக்குர்ஆன் உலமாக்கள் பற்றி நிறைய இடங்களிலே பேசியிருக்கிறது. சூரத்துல் ஆல் இம்ரானிலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா ஒருவன் என்று மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். அதே போன்று உலுல் இல்ம் கொடுக்கப்பட்ட, அறிவு கொடுக்கப்பட்ட உலமாக்களும் சாட்சி சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் என்று மலக்குமார்களும் உலமாக்களும் சாட்சி சொல்கிறார் என்றால் மலக்குமார்களோடு இணைத்து சொல்கிறான். அல்லாஹ் ஒருவன், மூல மந்திரம். ஒரு முஸ்லிம் என்றால் மூல மந்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான்.
அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை என்று மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். அதே போன்று உலமாக்களும் சாட்சி சொல்கிறார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் வல்லாஹு மா தஅமலூன கபீர். அல்லாஹ் தஆலா சிலருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஒன்று உங்களில் ஈமான் கொண்டிருப்பவர்கள், அதே போன்று இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், அறிவு கொடுக்கப்பட்ட உலமாக்கள், ஈமான்தாரிகள், இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். இதுக்கு சொல்வார்கள் இஸ்திம்ரார் என்று சொல்லி, அதாவது உயர்த்துகிறான் அல்ல, உயர்த்தி கொண்டே இருக்கிறான். முதார் இஸ்திம்ரார் என்று அரபிலே சொல்வார்கள். அல்லாஹு தஆலா உலமாக்களுடைய அதே போன்று ஈமான் கொண்டவர்களுடைய ஈமான்தாரிகளுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் அல்லாஹு தஆலா கூறுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா கேட்கிறான் உலமாக்களை பற்றி பேசும் பொழுது, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்கள் அறியாதவர்கள், தீனை குர்ஆனை இஸ்லாத்தை படித்த உலமாக்கள் படிக்காதவர்கள், இவர்கள் இருவரும் சமமாவார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். சமமாக மாட்டார்கள் என்று சொன்னால் கூட முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள் அதோடைய உலமாக்களுடைய அந்தஸ்து குறைந்து போகும், அவங்க சமமாக மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா கேள்விக்குறியோடு கேட்கிறான். சமமாவார்களா என்று கேட்டால் அது நிச்சயமாக சமமாக மாட்டார்கள் என்பதன் அர்த்தம். கேள்விக்குறியோடு கேட்டிருப்பது உலமாக்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டித்தான். மேலும் அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே கூறுகிறான், வமை யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கசீரா. எவர்களுக்கு அறிவு ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிறைய நலவுகள் கொடுக்கப்பட்டவர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ் தஆலாவை பயப்படுவதெல்லாம் தனது அடியார்களிலிருந்து உலமாக்கள் ஆலிம்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த அடிப்படையில் உலமாக்கள் பற்றி நிறைய திருவசனங்களிலே தன்னோடு இணைத்து மலக்குமார்களோடு இணைத்து அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியத்தை உயர்த்துவதாக, அவர்களுக்கு நிறைய நலவுகள் கொடுக்கப்பட்டதாக திருக்குர்ஆனிலே நிறைய இடங்களிலே உலமாக்களுடைய கண்ணியங்கள் பற்றி கூறியிருக்கிறார். நிச்சயமாக. எனவே உலமாக்கள் அவர்கள் சாமானியவர்கள் அல்ல, அவர்கள் அல்லாஹுடைய பார்வையிலே கண்ணியத்துக்குரியவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதை அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறார். இன்று பாருங்கள், நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் அவருடைய சமய தலைவர்களை எந்த அளவு மதிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திலே நாங்கள் உலமாக்களை சரியான முறையிலே மதிப்பது கிடையாது. உண்மையிலே முஸ்லிம்களுடைய அந்த தனித்துவம் இன்று பின்னடைவை நோக்கி நகர்வதற்கு இதுவும் ஒரு மிக பிரதானமான காரணம் என்று சொல்லலாம். எனவே தயவு செய்து உலமாக்களுடைய விடயத்திலே நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கற்றவர்கள், அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே பிழை செய்தால், தவறுவிட்டால் அல்லாஹும் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் பொதுவெளியிலே வந்து அவர்களை விமர்சித்துக் கொண்டு அவர்கள் செய்யாதையெல்லாம் நாங்கள் கண்ணால் கண்டதை போன்று சொல்லிக் கொண்டிருப்பது மிகவும் பயங்கரமானது, எவ்வளவு ஆபத்து நிறைந்தது என்பதை நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதியிலே உங்களுக்கு விளங்கும் என்பதை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வெறுமனே குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தவர்கள் மாத்திரம், அவர்களுக்கு மாத்திரம்தானா நாங்கள் ஆலிம்கள் உலமாக்கள் என்ற வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும்? முக்கியமான ஒரு கேள்வி. இதுவும் சமூக வலைத்தளங்களிலே ஆலிம் என்றார் அறிஞர், உலமா என்றால் அதனுடைய பன்மை சொல் அறிஞர்கள். இது கூட நிறைய பேர்கள் தெரியாம ஒரு மௌலவி தவறு செய்து விட்டால் உலமா தவறு செய்தார் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விதான். நிறைய உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், குர்ஆனிலே உலமாக்கள் என்று சொல்லப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தவர்கள் தான் என்று நிறைய உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வஹிய ததுல்லு அலா அன்னல் உலமாஇ பில்லாஹி வ பிதீனிஹி வ பிகிதாபிஹில் அலீம் வ சுன்னதி ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை படித்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை படித்தவர்கள், இவைகளை அறிந்தவர்கள் தான் உலமாக்கள். இந்த குர்ஆன் வசனங்கள் இவர்களைத்தான் சொல்லுகிறது என்று சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு ஆலிம் அல்லாமா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது பேசுகின்ற போன்று எல்லோரும், அதாவது ஜும்ஹூர் உலமா என்று சொல்வார்கள், பெரும்பான்மையான உலமாக்கள் எல்லோரும் சொல்வது உலமாக்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த குர்ஆன் வசனத்திலே உலமா என்ற வார்த்தை குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தவர்கள் மாத்திரம்தான், உலமாக்களுக்காக வேண்டி சொல்லப்பட்ட சிறப்புகள் எல்லாம் அவர்களுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வஹாதா, அதாவது இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் அஞ்சுவதெல்லாம் உலமாக்கள் தான் என்று இதிலே சொல்லப்பட்டு இருக்கும் உலமாக்கள், வஹாதா யதுல்லு அலா அன்ன குல்ல மன் ஹஷி அல்லாஹ
எவர்களெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, எவர்களெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ, ஃபஹுவ ஆலிமுன், அவர் ஒரு ஆலிம் தான், அறிஞர் தான் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்வதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஃபத்தாவா என்ற நூலில் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் தவிர்ந்த மற்ற எல்லோரும் சொல்வது குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தவர்கள் தான் அறிஞர்கள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், அது நானே கேள்வியை கேட்டு பதில் சொல்கிறேன். அதாவது அப்படியானால் இவர்களுடைய சொல்படி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் அறிஞர்களாக, அது தக்வாவோடு மாத்திரமல்ல அறிவும் இருக்க வேண்டும். சரி, ஒரு என்ஜினியர் இருக்கிறார், ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு வைத்தியர், ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு ஊடகவியலாளர் இருக்கிறார். இவர்களுடைய நிலைமை என்ன என்றால், இவர்களும் அந்த அறிவை வைத்து சொர்க்கம் போகலாம். ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், கஷ்டமானவர்களுக்கு உதவி பண்ணுகிறார், உண்மைக்காக வேண்டி போராடுகிறார், பேசுகிறார். அநியாயமாக அல்லாஹ்வுடைய ஒரு சொத்து பறிபோக போகிறது, அல்லது அநியாயமாக ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு நீதி வேண்டுவதற்காக வேண்டி இவர் இஹ்லாஸோடு தூய்மையான எண்ணத்தோடு இவர் போய் நீதிமன்றத்திலே வாதாடுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து நிச்சயம் அவர்களுக்கு கூலி கிடைக்கும், நிச்சயம் அவர்கள் அதன் மூலமாக சொர்க்கம் செல்வார்கள். எங்களுடைய நாட்டில் கூட நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். தீனுடைய விஷயங்கள், சமூக விஷயங்கள், சமூக ரீதியான தேவைப்பாடுகளின் போது ஆஜராகிறார்கள். எனவே அவர்களுக்கு நிச்சயமாக கூலி கிடைக்கும், அதன் மூலமாக ஒரு சொர்க்கம் சொல்லலாம். ஆனால் அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு டாக்டர் இருக்கிறார், உண்மையிலே காசுதான் இருக்கிறார் மக்களிடத்தில், இருந்தாலும் அவருடைய எண்ணம், நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுடைய நோய்க்கு நிவாரணத்துக்காக வேண்டி நான் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அந்த நல்ல எண்ணத்தோடு அவர் சம்பாதிக்கிறார். அவருடைய தொழில் தான், ஹலாலாக சம்பாதிக்கிறார். நிச்சயமா அதன் மூலம் அவருக்கு சொர்க்கம் செல்ல முடியும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்டது அது குர்ஆனையும் ஹதீஸையும் படித்த உலமாக்கள் என்று மிக தெளிவாக நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக. எனவே இந்த விடயத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலிம்கள், உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக கற்றறிந்தவர்கள் என்பதுதான் அதிகமான உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த விடயம் குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். உலமாக்கள் என்றால் அவர்கள் பற்றி வந்த சிறப்புகளை நாங்கள் தெரிந்தால்தான் அவர்களை விமர்சிக்காமல் அவர்களை கௌரவப்படுத்தும். எனவே உலமாக்கள் பற்றி வந்த சிறப்புகளை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உலமாக்கள் பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஒரு சில ஹதீஸ்களை மாத்திரம் இங்கே ஞாபகப்படுத்துவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ மின் உம்மதி மல்லம் யுஜில்ல கபீரனா, எங்களுடைய வயதிலே மூத்தவர்களை எவர்கள் கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் எனது உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. வயர்ஹம் சகீரனா, அதே போன்று சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் எங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. வயஅரிஃப் லிஉலமாஇனா ஹக்கஹு, உலமாக்களுடைய ஆலிம்களுடைய ஹக்கை எவர்கள் அறியவில்லையோ, அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய உரிமைகளை எவர்கள் அறியவில்லையோ அவர்கள் எனது உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், உலமாக்கள் யாருமே எங்களுடைய சிறப்பு இப்படித்தான் என்று சொல்ல மாட்டார்கள். உண்மையிலே என்னுடைய உள்ளத்தில் நான் ஒரு பெரிய ஆலிமாக நான் நினைக்கவில்லை. எனவே எங்களுடைய மூத்த உலமாக்களுடைய கண்ணியத்தை நாங்கள் சென்ற காலங்களில் நாங்கள் பார்த்தோம். சென்ற காலங்களிலே பேசுவார்கள், கதைப்பார்கள். இப்பொழுது உலமாக்களுடைய கண்ணியம் இல்லாமலாக்கப்பட்டு அதை பற்றி பேசுவதே கிடையாது. பனி இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட அழிவு எங்களுக்கும் ஏற்படும் என்ற அச்சம், பயம் இருக்கிற அளவுக்கு இப்பொழுது நிலைமையாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ தஆலா கால, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், எவர்கள் எனது இறைநேசர் ஒருவரை பகைத்துக் கொள்கிறாரோ, எவர்கள் எனது இறைநேசர் ஒருவரை பகைத்துக் கொள்கிறாரோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவரை யுத்தம் செய்வதற்காக வேண்டி பிரகடனம் செய்கிறேன், நான் அவரோடு யுத்தம் செய்ய ரெடியாக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் எனது ஒரு அடியானை, எனக்கு விருப்பமான, எனக்கு என்னோடு சேர்ந்திருக்கக்கூடிய விருப்பமான ஒரு வழியை, எனக்கு விருப்பமானவரை யார் பகைத்துக் கொள்கிறாரோ அவரோடு நான் யுத்தம் செய்ய விரும்புகிறேன். அது சொல்லிவிட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போன்ற ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் இருவரும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசர் யார், வலி என்றால் யார் என்று இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இல்லம் யகுனில் உலமாஉ அவுலியா அல்லாஹி ஃபலைஸ லில்லாஹி வலியுன், இந்த உலகத்திலே உலமாக்கள் இல்லாம
அல்லாஹு தாலாவுக்கு வேறு யாரும் வழிமார்கள் கிடையாது. வழிமார்கள் என்றால் இங்கு சொல்லப்பட்டது உலமாக்கள் தான் என்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்று இருவரும் கூறுகிறார்கள், இந்த இடத்திலே என்னுடைய இறைநேசரோடு யார் பகைத்துக் கொள்கிறாரோ என்றால் கருத்து உலமாக்களோடு யார் பகைத்துக் கொள்கிறார்களோ, உலமாக்களை யார் மட்டம் தட்டுகிறார்களோ, யார் அவர்களை பகைத்துக் கொள்கிறார் அவர்களோடு நான் யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த இடத்திலே வழி என்று பாவிக்கப்பட்டிருப்பது உலமாக்களுக்குத்தான் என்று இமாம் ஷாஃபிஈ அதேபோல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோல் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மின் ஹக்கில் ஆலிமி அலைக அன் அதைதஹு அன் துஸல்லிம அலைஹி ஹாஸத்தன் வ அலல் கௌமி ஆம்மத்தன். பொதுவாகவே ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள், கூட்டத்தை பார்த்து எல்லோரையும் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் போதுமானது. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறீர்கள், அங்கே ஒரு ஆலிமும் இருக்கிறார், ஒரு கூட்டத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆலிமும் இருக்கிறார். நீங்கள் ஒரு அந்த கூட்டத்தினருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூட்டத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு பொதுவாக ஆலிமுக்கு தனிப்பட்ட முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்று அலி அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாக எனது உஸ்தாதாக இருந்த ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் எப்போதும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறேன், அவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவ்வளவு சிறப்பு, நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அவர்களோடு சேர்ந்திருப்பது, அவர்களோடு கதைப்பது, அவர்களோடு பேசுவது, எனவே இது போன்ற நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நான் இந்த ஹதீஸுல் குதுஸியை மாத்திரம் சொன்னேன். அல்லாஹுடைய இறைநேசர் என்றால் அவர் ஒரு ஆலிமாகத்தான் இருப்பார் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக. எனவே ஆலிம்களுக்கு உலமாக்களுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. எனவே தயவு செய்து அவர்களுடைய சிறப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர் மனிதன் என்ற அடிப்படையிலே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி தவறு செய்தால் அல்லாஹும் அவரும் பார்த்து கொள்ளட்டும். நாங்கள் எமக்கு சொல்லித்தரப்பட்ட விடயங்கள், உலமாக்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். எனவே அந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்வோம். அடுத்ததாக சொல்லுங்கள், உலமாக்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்கு எதிரான விடயம் உலமாக்களை திட்டுவது, உலமாக்களை விமர்சிப்பது, உலமாக்களை நாங்கள் அகௌரவப்படுத்துவது, இதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள், ஆபத்துகளை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் இந்த இடத்திலே பொதுவாக உலமாக்களை திட்டுவதை நீங்கள் கேட்டீர்கள். பொதுவாகவே நான் பின்னால் சொல்கிறேன், சும்மா யாருக்கும் திட்டக்கூடாது, சும்மா விளப்பம் இல்லாம பேசக்கூடாது. உலமாக்கள் மாத்திரம் முதலாவது நான் உலமாக்களுடைய விஷயத்தை நான் பார்த்து விட்டு மற்ற விஷயத்துக்கு வருவோம். இந்த இடத்திலே இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அல்-ஹாஃபில் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர்கள் சொல்கிறார்கள், மன் அத்லக லிசானஹு ஃபில் உலமாஇ பிஸ்ஸல்ஜ், உலமாக்களுடைய குறையை எவன் பேசுவானோ, மிக கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரிகளே சகோதரிகளே. அறியாதவர்கள் வேண்டியது பேசட்டும், வாய்ஸ் மெசேஜ் போடட்டும், அதனை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. சில ஒரு வாட்ஸ்அப் குரூப்களிலே எங்கேயோ லண்டன்லேயோ கனடாவிலே இருந்து கொண்டு இங்கே உள்ள உலமாக்களுக்கு எவ்வளவு பெரிய அபாண்டமான விஷயங்களை சொல்கிறார்கள். நேற்று முன்தினம் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பார்த்தேன். அவர் கனடாவில் யூகேல இருக்கிறாராம். ஒரு ஆலிமுடைய பேர் சொல்லி அவர் 10 கோடிக்கு பத்திரமுலையில் வீடு வாங்கினாரு, அவர் அக்கௌண்ட்ல 500 கோடி சல்லி வச்சிருக்கிறாரு, இது ஆதாரத்தோடு நான் சொல்லுறேன் என்று சொல்றாரு. இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டுமே. 500 கோடி சல்லி இருந்தா அரசாங்கம் சும்மா விடுமா? கருப்பு பணமா இருந்தா அது சரியான முறைப்படி வைத்திருப்பார்கள் ஒரு நிறுவனத்துக்குரிய காசாக. உண்மையிலே அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு உறுதியாக சொல்கிறார். எனவே இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் அத்லக லிசானஹு ஃபில் உலமாஇ பிஸ்ஸல்ஜ், உலமாக்களுடைய குறை அவர்கள் பேசுகிறார்களோ, இப்தலாஹுல்லாஹு தஆலா கப்ல மௌத்திஹி பிமௌத்தில் கல்ப், அல்லாஹு தஆலா அவனுடைய மரணத்துக்கு முன்னாலே அவனுடைய உள்ளத்தை மரணிக்க செய்து விடுவான். உள்ளம் செத்து விட்டது என்றால், உள்ளம் மரணித்து விட்டது என்றால் நல்லது கெட்டது அவனுக்கு விளங்க மாட்டாது, பாவத்திலே மூழ்கி விடுவான். அவனுடைய அமளி பாதத்துக்கள் அவனுக்கு செய்ய ஆசை வர மாட்டாது, பாவத்தின் பக்கம் ஆசை வரும். உள்ளம் செத்து விட்டால் அவ்வளவுதான். எனவே இப்படியான ஒரு சோதனையை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று அல் ஹாஃபில் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல் ஹசன் இப்னு தக்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆள் சொல்றாரு, தெரியுமா இப்படி
ஒரு ஆலிமை பத்தி பேசுறாரு, உங்களுக்கு இப்படி தெரியுமா, ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு தெரியுமாண்டு. உடனே அவங்க சொல்றாங்க, லா ததுகுரில் உலமா பிஸூஇன் ஃபயமீத்துல்லாஹ் கல்பக், உலமாக்களை பற்றி நீங்கள் தீய விஷயங்களை பேச வேண்டாம், அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளத்தை மரணிக்க செய்து விடுவான். உலமாக்களை பற்றி தீய வார்த்தைகள், அவர்களை பற்றி கெட்ட விஷயங்களை நீங்கள் பேசுவீர்களானால் அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளத்தை மரணிக்க செய்து விடுவான். அது மாத்திரமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒட்டகத்துடைய கயிறை பிடித்து கொண்டு செல்கிறார்கள். ஒருவர் வரும்பொழுது, வாகனத்தை வரும்பொழுது வீட்டுக்கும் வரும் வரையிலைக்க மாட்டாங்க, கொஞ்சம் வாசலுக்கு போய் கதவை திறந்து வெல்கம் பண்ணுவாங்க, கையை பிடிச்சி வாங்க கூப்பிடுவாங்க. அது மாதிரி ஒட்டகத்திலே வரும்பொழுது ஒட்டகத்திலேயே கயிறை பிடிச்சு கொண்டு இப்படி வராங்க. அந்த நேரத்திலே ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, த அன்க ஹாதா இப்னு அம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவுடைய மாதிரி அதை விடுங்க, அதை சும்மா பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க, அவர் வருவார் அவரோட பாட்டில் என்று சொன்ன நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹாகதா அமரனா அன் அஃஅல பி உலமாஇனா, அவர் பெரிய ஒரு ஆலிம், எங்களுடைய உலமாக்களுக்கு நாங்கள் உலமாக்களோடு இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே போன்று ஜவாஜிர் என்ற நூலிலே ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், وقد جزم الرافع بأن الوقيئة في أهل العلم وحملة القرآن من الكبائر. இவர்கள் சொல்கிறார்கள், ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் ராஃபிஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள், எவர்கள் உலமாக்களையும் வஹமலத்தில் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களையும் குறை கூறுவார்களோ, அவர்களுடைய குறை கூறுவதால் குறை இருக்க பைத்தானே சொல்றாங்க, இல்லாத பத்தி சொல்ல இல்ல, இருக்கிறதையே சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாத சொல்றது அது இட்டு கட்டப்பட்டது. இது இருக்கிற குறையை எவர்கள் சொல்லி காட்டுவார்களோ அது மினல் கபாயிர், அது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்று ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லுஹூமுல் உலமாஇ மஸ்மூமா, உலமாக்களுடைய இறைச்சி இருக்கிறதே அது நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி. என்ன திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மற்றவரை பத்தி குறை பேசுறது நீங்க மனித மாமிசத்தை உண்பதற்கு சமம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அவர்கள் குர்ஆன் சொல்றதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள், மனிதர்களுடைய சாதாரண மனிதர்களுடைய குறையை பேசுவது மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாக இருந்தால், உலமாக்களுடைய மாமிசம் இருக்கிறதே அது நஞ்சூட்டப்பட்ட மாமிசமாக இருக்கிறது. மன்ஷம்மஹா மரில, எவர்கள் அந்த மாமிசத்தை நுகர்ந்து பார்ப்பார்களோ நோயாளியாகி விடுவார்கள். ஒமன் அக்கலஹா மாத்த, அந்த மனித உலமாக்களுடைய இறைச்சை, அந்த நஞ்சூட்டப்பட்ட இறைச்சை எவர்கள் சாப்பிடுவார்களோ அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அர்-ரத்துல் வாஃபிர் என்ற நூலிலே இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் வகீஅத்து ஃபி அஹ்லில் இல்ம் வலா சியமன் அகாபிரஹும், உலமாக்கள் பற்றி கதைப்பது, குறிப்பாக மூத்த உலமாக்கள் மூத்த ஆலிம்களை பற்றி குறை கதைப்பது, அவர்களுடைய குறைகளை பேசித் திரிவது, மின் கபாயிரி துனூப், அது பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்று எங்களை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தை உண்மையிலே இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த காலத்திலே வாட்ஸ்அப்பும் இருக்கவில்லை, ஃபேஸ்புக்கும் இருக்கவில்லை. கண்டிப்பா அந்த நேரத்திலே சொன்ன விஷயம் இந்த காலத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. என்னது? வதூபா லிமம் மாத வமாதத் மஅஹு துனூபுஹு, எவன் மரணிக்கிறானோ அவனுடைய பாவமும் மரணித்து விடுகிறது. இப்படிப்பட்ட மனிதனுக்கு சோபனம் உண்டாகட்டும். நான் மரணித்து விடுகிறேன், நான் மரணித்தா நான் செய்து கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு சோபனம் உண்டாகட்டும். அவன் தப்பிட்டான், அவன் மௌத்தானத்தோட பாவங்கள் இல்லாம போச்சு, பாவங்கள் மௌத்தா போச்சு. ஆனா வவைலுல் தவீல், மிக நீண்ட நாசம் ஒருவனுக்கு உண்டாகட்டும். லிமன் யமூத்து, அவன் மரணித்து விடுகிறான், ஆனால் வதபகா துனூபுஹு மிஅத ஸனா வ மிஅதை ஸனா, ஆனால் அவனுடைய பாவங்கள், அவன் மரணித்தாலும் அவனுடைய பாவங்கள் 100 வருடங்கள் 200 வருடங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறது. யுஅذபு பிஹா ஃபீ கப்ரிஹி, அதன் மூலமாக இவன் மரணித்தாலும் அவன் விட்டு சென்ற பாவங்கள், பாவங்களின் மூலமாக இவன் கபரிலே என்ன செய்வான்? வேதனை செய்யப்படுவான் என்றார்கள். இது எதற்கு சொல்லப்பட்டது தெரியுமா?
வாட்ஸ்அப்பிலே அண்மை காலமாக ஒருவர் தான் ஒரு மௌலானா என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அவருக்கு வேலை உலமாக்களை மட்டுமல்ல சமூகத்திலே முக்கியஸ்தர்கள் போட்டோ போட்டாச்சு, இவன் அதை திண்டான், இவ களவெடுத்தான், இது அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான் என்று இந்த ரமலான் காலத்திலும் வாட்ஸ்அப் குரூப்களிலே போட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் மரணித்து விடுவார், அந்த மௌலானா மரணித்து விடுவார், அந்த போஸ்ட் இருக்கும் காலம் எல்லாம் இவர் கபூரிலே வேதனை செய்யப்படுவார். அபாண்டமான விஷயங்களை, அநியாயமான விஷயங்களை இப்படி செய்வது எவ்வளவு பெரிய பாவம், அநியாயம். உண்மையிலே வாட்ஸ்அப் குரூப்கள் இப்படி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனிலே ஹதீஸ்லே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பிரச்சனை வரும் பொழுது, இப்படி அநியாயமாக உலமாக்கள் பற்றி அவதூறாக பேசப்படும் பொழுது, அந்த வாட்ஸ்அப் குரூப்களிலே வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதனை இக்ரார் செய்யக்கூடாது. என்னது? அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அனுமதிக்க கூடாது. இல்லை, நீங்கள் சொல்வது பிழை என்று சொல்ல வேண்டும், அல்லது அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும். வாட்ஸ்அப் குரூப்பா இருந்தால் அந்த குரூப்பை விட்டு போயிடணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அநியாயமாக அபாண்டமாக ஒருவர் மீது, நான் உலமாக்களை மாத்திரம் செல்லவில்லை, ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், அல்லது ஒரு சமூக சேவையாளராக இருக்கட்டும், அல்லது ஒரு வைத்தியராக இருக்கட்டும், அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு வழக்கறிஞராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவாண்டமான பொய்யான விஷயங்களை நீங்கள் எழுதிவிட்டு போஸ்டர்கள் செய்துவிட்டு சென்றால் நிச்சயமாக அதற்குரிய தண்டனை இவர்கள் சொன்னது போல பல நூறாண்டுகள் அந்த போஸ்டர்கள் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் நீங்கள் வேதனை செய்யப்படுவீர்கள். அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், அத்தியுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுங்கள், அவனுடைய ரசூலை நீங்கள் வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய தலைமைகளுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்ற அல் குர்ஆனிய வசனம் இருக்கின்றது. உண்மையிலே இந்த இடத்திலே உலுல் அம்ர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உலமாக்களா அல்லது அரசியல்வாதிகளா? ஆம், நல்ல ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தினால் பொருத்தமாக நினைக்கிறேன். அத்துரருல் காமினா என்ற கிதாபுடைய எந்த நூலுடைய 4ஆம் பாகத்திலே 106வது பக்கத்திலே இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. சகோதரர்களே, பொதுமக்கள் மட்டுமில்லை, ஒரு ஆலிம் இன்னொரு ஆலிமை குறை கூறினால் என்ன நடக்கும் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஒரு சம்பவம். அல் காதி அல் ஃபகீஹ் அஷ்-ஷாஃபிஈ முஹம்மது பின் அப்துல்லா அஸ்-ஸுபைதி, முஹம்மது பின் அப்துல்லா அஸ்-ஸுபைதி என்பவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 710ஆம் ஆண்டிலே பிறந்தவர்கள். அவர்கள் தன்பீஹுல் காஃபிலீன் என்ற நூலுக்கு சுமார் 24 பாகங்கள் கொண்ட ஒரு விரிவுரை நூல் எழுதியிருக்கிறார்கள். 24 பாகங்கள் கொண்ட ஒரு விரிவுரை நூல் தன்பீஹுல் காஃபிலீன் என்ற ஒரு நூலுக்கான விரிவுரை நூல் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அறிஞராக இருக்கும். அவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தர்ரஸ வ அஃப்தா, அவர் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்தியவர், முஃப்தியாக இருந்தார்கள், ஃபத்வாக்கள் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, கசுரத் துல்லாபுஹு பிலாதில் யமன், யமன் நாடு முழுக்க அவர்களுடைய மாணவர்கள் தான். ஜுபைதி என்றால் அப்துல்லாஹி, அதாவது முஹம்மது பின் அப்துல்லா அஸ்-ஸுபைதி, அப்துல்லா அஸ்-ஸுபைதி என்றால் யமன் முழுக்க அவர்களுடைய மாணவர்கள் தான். வஷ்தகரதி, அவரை பத்தி பேசாத இடம் கிடையாது. அவ்வளவு முஃப்தி, நாட்டுடைய ஒரு முஃப்தியாக இருக்கிறார்கள். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல் ஜமால் மிஸ்ரி, அதாவது அல் ஜமால் மிஸ்ரி என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், அன்னஹு ஷாஹதுஹு இந்த வஃபாத்திஹி, நான் சொன்ன அந்த அப்துல்லா அஸ்-ஸுபைதி, அப்துல்லா ஜுபைதி என்பவருக்கு மரணம் அதாவது சக்கராத்திலே இருக்கிறார்கள். சக்கராத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் சொல்கிறார்கள், வகது இந்தல லிசானுஹு வஸ்வத், அது மட்டுமல்ல, அதாவது அவருடைய மரணம் சமீபத்திருக்கின்ற சக்கராத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நாவு கருப்பாகி வாய்க்கு வெளியே தொங்குகிறது, வாய்க்கு வெளியே நாவு தொங்குகிறது. அந்த நேரத்திலே கேட்கப்பட்டுச்சு, இது என்ன காரணம்? சக்கராத்துடைய நேரம். ஒரு மிகப்பெரிய இமாம், பல நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதியவர், ஒரு நூலுக்கு 24 பாகங்கள் கொண்ட விரிவுரை எழுதியவர், பாடங்கள் நடத்திய மிகப்பெரிய முஹத்திஸ், ஃபத்வாக்களை கொடுத்த மிகப்பெரிய முஃப்தி, அவருடைய கடைசி நேரத்திலே இப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது அங்கே சொல்லப்பட்டது, யரவுன அன்னதாலிக பிஸபபி கஸ்ரத்தி வகீஅத்திஹி ஃபி ஷேக் முஹியுத்தீன் அன்-நவவி ரஹிமஹுல்லாஹ். இவர்கள் நவவி ரஹ்மத்துல்லாஹியை பற்றி ஒரே என்ன சரி பேசுறது,
குறை பேசுவார்கள். அவங்க இப்படி செஞ்சாங்க, நபி முஹம்மதுல இப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, அது மஸ்அலாவுடைய விஷயமா அல்லது குறைகளா தெரியாது. நான் சில மஸ்அலாவுடைய விஷயத்தையும் குறையா பேசலாம். எனவே இமாம் நபவியை பற்றி இவர்கள் குறை கூறியதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த தண்டனையை கொடுத்தான் என்ற செய்தியை அங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள் என்று அத்துரல் காமினா என்ற நூலிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே எவ்வளவு ஆபத்தான விஷயம் என்பதை நாங்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்டது உலுல் அம்ர் என்றால் யார்? உண்மையிலே மிக முக்கியமான விஷயம். எங்களுடைய தலைமைகள் யார்? முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டிஸ்கஷன் நடக்கிறதே தவிர நேரடியாக யாரும் வந்து பேசுவதில்லை, கவனிப்பதில்லை, அல்லது தேவையான இடத்துக்கு போய் கேட்பதில்லை. இப்படித்தான். எனவே உலுல் அம்ர் என்றால் யார்? அதாவது பொறுப்பாளர்கள், உங்களுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அரசியல்வாதிகளா அல்லது உலமாக்களா என்று. நிறைய பேர்கள் அது உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள். சிலர் அரசியல்வாதிகள், அரசியல் தலைமைத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக வரலாறு நெடுகிலும் உலமாக்கள் தான் சமூகத்துக்கு தலைமை தாங்கி வந்திருக்கிறார்கள். அது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது யாப்பிலே. ஏனால் பொதுவாக முஸ்லீம்கள் அவங்களுடைய எல்லா காரியங்களும் மார்க்கத்துடைய அடிப்படையில் தான் எல்லாம் இருக்க வேண்டும். குழந்தை பிறந்தில் இருந்து வஃபாத்தாகும் வரை உள்ள அனைத்து காரியங்களும் எல்லா விஷயங்களும் உலமாக்களுடைய வழிகாட்டல் நடக்க வேண்டும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. நாங்கள் எச்சி துப்புவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஆட்சி செய்வதாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாம் ஒரு முறை சொல்லி தந்திருக்கிறது. எனவேதான் அந்த காலம் முதல் எந்த காலத்திலும் பொதுவாக எல்லா மதத்திலும் நாங்கள் பார்க்கலாம், கலாசார ரீதியாகவும் உலமாக்கள் தான் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நிறைய உலமாக்கள் சொல்கிறார்கள். இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், உலுல் அம்ர் என்றால் அவர்கள் உலமாக்கள் தான், ஃபுகஹாக்கள் தான், குர்ஆனையும் ஹதீஸையும் படித்த ஃபுகஹாக்கள் தான் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் இவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் கட்டுப்பட வேண்டுமா? இன்னும் நீங்கள் அந்த குர்ஆனுடைய வசனமே உலமாக்களுக்கு கட்டுப்படுங்கள், வா அத்தியுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வா அத்தியுர் ரசூல் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வ உலுல் அம்ரி மின்கும் உங்களுடைய காரிய பொறுப்பாளர்களுக்கு, உங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப இந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், அதாவது தீனுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரான கருத்துக்கள் சொன்னால் பின்பற்ற வேண்டுமா? அதே நிச்சயமாக பின்பற்றக்கூடாது. ரைட். இரண்டாவது கேள்வி, பொதுவான விஷயங்களில் கட்டுப்பட வேண்டுமா என்றால் நிச்சயமாக கட்டாயம் கட்டுப்படத்தான் வேண்டும். பொதுவான விஷயங்கள் ஷரியாவுக்கு இஸ்லாத்துக்கு முரணானவைகள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷரியாவுக்கும் இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்கள் வந்தால் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. ஆனால் பொது விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் நிறைய இருக்கலாம். உதாரணமாக புற விஷயமாக இருக்கலாம், அது ஷரியான்ற ஒரு பக்கத்துல பார்ப்பாங்க, ஆனா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. பொதுவான விஷயங்கள் ஒரு அறிவித்த கொடுக்குறாங்க, பொதுவான விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு கட்டுப்படணுமா என்றால் கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் கரிஹ மின் அமீரிஹி ஷைஅன், எவன் தனக்கு பொறுப்பான ஒருவரிடத்திலே ஒரு விஷயத்தை வெறுக்கிறான். எனக்கும் வெறுப்பு இருக்கலாம், உங்களுக்கும் வெறுப்பு இருக்கலாம். ஒரு ஆலிம கண்டா, அதை பொறுப்பானத்தரை கண்டா தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இருக்கலாம். அது மனிதனுடைய இயல்பு, வெறுப்பு இருக்கத்தான் வேண்டும். எல்லாருக்கும் நீ விருப்பம் உள்ளவனாக இருந்தால் நீ ஐஸ்கிரீம் விற்க வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே வெறுப்பு இருக்கதான் செய்யும். அப்படி உங்களுடைய ஒரு தலைவரிடத்திலே வெறுப்பை நீங்கள் கண்டால் ஃபல் யஸ்பிர், காண்பவர் பொறுமையாக இருக்கட்டும், ஃபல் யஸ்பிர் அலைஹி, அவருடைய விஷயத்தில் நீங்க பொறுமையாக இருங்க. ஃபஇன்னஹு லைஸ மின் அஹதின் மினன் நாஸி யஹ்ருஜு மினஸ் சுல்தானி ஷிப்ரன், அவருடைய கட்டளைகள், அவரால் போடப்படுகின்ற பொதுவான விஷயங்களுக்கு ஒரு ஜானேலும் அவருடைய கட்டளைக்கு வெளியே போனால், பொதுவான விஷயங்களை வழிகாட்டப்படுது, இன்றைக்கு எல்லாரும் பள்ளி இந்த கடையை மூடுங்க, இன்றைக்கு எல்லாரும் இப்படி செய்யுங்க, இன்றைக்கு எல்லாரும் இது செய்யுங்க, பொதுவான விஷயங்கள் கட்டளையிடப்படுது. இதற்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட்டால், ஒரு அடியை சொல்லவில்லை நபி அவர்கள், ஒரு வாழ்க்கையை சொல்லவில்லை, ஷிப்ரன் ஒரு ஜான் அளவு யாரு இந்த கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ, ஃபமாத அலைஹி இல்லா மாத்த மைத்தத்தன் ஜாஹிலியா, இது முஸ்லிம்லே பதிவாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அவர்கள் அப்படி அந்த அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்த நிலையில் மௌத்தானால் அவர் ஜாஹிலியத்திலே மௌத்தாகிறார்கள்.
இஸ்லாம் இல்லாமல் தீன் இல்லாமல் ஜஹாலத்திலே அறிவின்மையிலே மௌத்தாகிறார்கள், அறிவிலியாக மௌத்தாகிறார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இன்னும் நிறைய விஷயம், இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த காரணத்தை ஃபத்ஹுல் பாரியிலே இது வருகிறது, அல் இஜ்மாஉ அலா அதமி ஜவாஸில் குரூஜி அல சுல்தானில் லாலிம், அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அரசனாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய சொன்னால் அதை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயம் அல்லாமல், இஸ்லாம் ஷரியா விஷயம் அல்லாமல் அவர் இல்லாத ஒரு விஷயத்திலே நாங்கள் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது, அது செய்வது அப்படி மாறு செய்வது தவறானது என்ற கருத்தை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் உலமாக்கல் என்பவர்கள் யார் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையிலே உலமாக்களுடைய சிறப்புகள், அவர்களை அநியாயமாக விமர்சிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள், ஆபத்துகள் பற்றியெல்லாம் நாங்கள் பேசிவிட்டோம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திலே இருக்கின்றோம். அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, உலமாக்களை விமர்சிக்கவே கூடாது அவ்வாறாக இருந்தால். ஏனென்றால் பாருங்கள், அதிகமான உலமாக்கள் மிம்பர் மேடைகளிலே பயான் செய்கிறார்கள், நாங்கள் ஏழ்மையாக வாழ வேண்டும், அப்படி இப்படி எல்லாம் பேசிவிட்டு அவர்களுடைய வீடுகளை பார்த்தால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்படுகின்றன. அவர்கள் ஓடக்கூடிய வாகனங்களை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், சொல்லி முடிக்க முடியாத அளவு பிரம்மாண்டமான வாகனங்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். அப்படியாக இருந்தால் ஊருக்கு உபதேசம் தனக்கு ஒன்றும் இல்லை என்ற அந்த 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 விடயம் பொதுமக்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது. பொதுமக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டால் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுகிறீர்களா என்றுதான் யோசிக்க வேண்டும். உண்மையிலேயே ஓடட்டும், கோடிக்கணக்கான பெருமதியான வாகனத்திலே போகட்டும், அது எங்கள் சமூகத்துக்கு பெருமை. கோடிக்கணக்கான வீட்டை கட்டட்டும், தடை செய்யவில்லை இஸ்லாம். இஸ்லாம் எளிமையைத்தான் சொல்லி இருக்கிறதே தவிர ஏழ்மையை சொல்லவில்லை, ஏழையாக வாழ் என்று சொல்லவில்லை. அல்லாஹுமின் யஊதுபிக்க மினல் ஃபக்ர், நபி அவர்கள் ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். நீங்கள் சொன்னது போன்று வாட்ஸ்அப் மெசேஜ்கள் வருகிறது, அந்த மௌலவி அவர் ராஜகிரி மௌலவி அவர் எங்கள் பத்திரமுள்ள 10 கோடிக்கு வீடு வாங்கினார், வாங்கிட்டு போட்டும், உங்களுக்கு என்ன, நீங்கள் வாங்கணுமா வாங்குங்க. அவர் அந்த ஃபவுண்டேஷன் செய்கிறார், இந்த ஃபவுண்டேஷன் செய்கிறார், கண்டியில் கோடிக்கணக்கான பங்களா அடிச்சிட்டு போட்டும், உங்களுக்கு என்ன, அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான் அதை பற்றி, தாராளமாக போகட்டும். அவர்களுடைய இதுதான் நிறைய பேர் இப்போ இதைவிட மற்றவர்கள் செய்வதை பற்றி இவர் எளிமையாக பேசி எளிமையாகத்தான், அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திறமையாக வியாபாரம் செய்கிறார், ஹலாலாக சம்பாதித்து வீடு கட்டுறார், நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். எங்களுடைய சமூக தலைவர்கள் உலமாக்கள் நல்ல முறையில் வாழுகிறார்கள். எப்பொழுதும் உங்களிடத்திலே பிச்சை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. உங்களுடைய பள்ளிவாசலில் இருக்கின்ற இமாமுக்கு என்ன சம்பளத்தை கொடுக்கிறீர்கள்? வீட்டிலே கான் கழுகின்ற, கக்கூஸ் கழுகின்ற அல்லது கான்களை கழுகின்றவருக்கு நீங்க கொடுக்குறீங்க 45,000 50,000. பள்ளியிலே ஹத்தீபாக அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினா நீங்க எங்கட இமாம் தானே, 10,000 ரூபாய்க்குள்ள 15,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்குள்ள இமாம் தானே, நான் புறவு தான் கட்டுவேன் கட்டுவீர்களா? கட்ட மாட்டீங்க. அவர் தக்பீர் கட்டினா தக்பீர் கட்டத்தான் வேணும். அப்படிப்பட்ட பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும், பிறந்த புள்ள பேர் வைக்கிறதிலிருந்து மௌத்தாகி கஃன் செஞ்சு அடக்கும் வரைக்கும் இவர் தான் எல்லாத்தையும் செய்யணும். எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, சரி அவன் தான் போய் வாழ்ந்துட்டு போறானே, பள்ளியை விட்டு போய் சமுதாயத்தில் ஏதாவது தொழில் செஞ்சுட்டு போனா அவரோட தொழில் இல்லீகல். அந்த மார்க்ஸ் போடுறது உங்களுக்கு யார் அந்த அருகதை தந்த? வாய்ஸ் மெசேஜ் போடுறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கபரிலே நிச்சயமாக நீங்கள் இதற்காக வேண்டி வேதனை செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு தேவையில்லாத வேலை என்னத்துக்கு? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரகீபத்தினுடைய வேலையை தந்தா அவங்களோட வேலை கூட மௌத்தான பிறகு முடிஞ்சிடும். நீங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு நீங்க சமூகத்தை குழப்பினீங்க என்று சொன்னா உலமாக்களுடைய அந்த கண்ணியம் இல்லாமல் போகும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த உலமாக்களை மன்னித்து சொர்க்கம் அனுப்பிடுவான். நீங்க போய் அந்த ஏலாங்கட்டையில மாட்ட வேண்டி வரும். மஹ்ஷர்ல நீங்க மாட்டிக்கொள்வீங்க. வாய்ஸ் மெசேஜ் போடுறவங்க, களவுல ரெக்கார்ட் பண்றாக்கள், ரெக்கார்ட் பண்ணி போடுறவங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம். நீங்க பெரிய கெட்டித்தனம் செய்யலாம், பெரிய சமூக சீர்திருத்தம் என்று நீங்க கபர்ல நிம்மதியாக வாழ மாட்டீங்க. நீங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் கவலையா பேசிட்டேன். கேட்ட கேள்வி, விமர்சனம் செய்ய முடியுமா? தாராளமாக செய்யலாம். ஒரு ஆலிம் அல்ல, எல்லாரையும் விமர்சனம் செய்யலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்ய ஏறினார்கள். ஏறி ஐயுஹன்னாஸ் இஸ்மாவு, மக்களே காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்ன பொழுது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் எங்கே இந்த வந்தால் அவர்
எங்கள்ட ஊர்ல என்ன சொல்லுவாங்க, வந்தான் வரத்தான். இவங்க மக்கால மதீனால ஈக்கிறாங்க. அவர் பாரிசி தேசத்துல இருந்து வந்தவர் இஸ்லாத்தை ஏத்து ஈக்கிறார். எலும்பி கேட்டார், சொன்னாரு லா நஸ்மா, நீங்க சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம் என்று சல்மான் பாரிசி சொல்றாங்க. யாரு? அமீருல் முஃமினீன் மிம்பர்ல ஈக்கிறாங்க. உமர் எல்லாம் சொன்னாங்க, வலிமையா சல்மான், வலிமையா சல்மான், ஏன் சல்மான் நீங்க அப்படி சொல்றீங்க, ஏன் நீங்க நான் சொல்றதை கேட்க மாட்டீங்கன்னு சொன்ன நேரத்துல சொல்றாங்க, தல்பசு சௌபைனி நல்பிசு சௌபன், அதாவது நீங்க 2 உடுப்பு போட்டிக்கிறீங்க, உள்ளுக்கால ஒன்று போட்டு வெளியால இன்னொன்றை போத்திக்கிறீங்க என்று சொன்ன நேரத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க மகனை பார்த்து, மகனே நீங்க பதில் சொல்லுங்க இதுக்கு, மகனே நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அந்த நேரத்துல அப்துல்லா ரலியல்லாஹு எழுப்பி சொல்றாங்க, என் வாப்பாட ஒன்று உள்ளுக்கு போட்டிக்கிறாரு, அதுல 18 என்னது ஓட்டைகள் பெச் போடப்பட்டிக்குது, அதுக்கு மேல போட்டிக்கிறது எனக்கு கிடைச்சது, ஏனதான் போட்டிங்க பைத்துல் மால்ல அரசாங்கத்தோட எடுக்கல என்று சொன்ன உடனே சல்மான் எல்லாம் சொல்றாங்க, இப்ப சொல்லுங்க நாங்க கேட்கிறோம்டாங்க. விமர்சனம் செய்யலாம், யாரை விமர்சனம் செய்யக்கூடாது? உலமாக்களை, ஜமியத்துல் உலமாவுடைய தலைவரை, முன்னணியில் இருக்கின்ற உலமாக்களை விமர்சனம் செய்யுங்கள், முறையாக செய்யணும். வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் அல்ல, கனடாலையும் துபாயிலையும் கட்டாரிலையும் இருந்து கொண்டல்ல, ஜமியத்துல் உலமாவுக்கு போங்க அல்லது உலமாக்களுடைய நிறுவனங்களுக்கு போங்க. ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, குறிப்பிட்டு ஒரு 3-4 உலமாக்களை வச்சு வாங்குறது, சார் வச்சு செய்யறது என்று வச்சு நீங்க செய்யுங்க, உங்களோட மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் வச்சு செய்வான். இந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உபதேசம் செய்யணும், இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயம் சொல்லணும், இது ஆக மோசமானது என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அன் அக்ஸரிமா யுதுகிலன் நாஸ அன்னார, மக்கள் அதிகமானவர்களை சொர்க்க நரகத்துக்கு அனுப்பக்கூடியது எது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் லிசானு வல் ஃபரிஜ், மனிதனுடைய மறைவிடமும் இந்த நாக்கும் என்று சொன்னாங்க. இந்த நாக்கால நிறைய பேர் நரகத்துக்கு போவாங்க என்று சொன்னாங்க. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, நேர்களே, ஒரு விஷயம் எங்களுக்கு செய்தி வருது, ஒரு குரூப் இருக்கும் பொழுது அல்ல ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்ல வாராரு, சொல்ல வந்துட்டு என்ன செய்யணும், நீங்க சொல்லாங்க, தயவு செய்து தடுக்கணும். யார் சொல்றது? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன்னொருத்தருடைய குறைய பொய்ய பலாய பேசுறது ஹராமானது. அந்த ஹராத்தை நீங்க கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க கூடாது. வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தர் போடுறாரா, அது பிள்ளைன்னு உங்களுக்கு விளங்குதா, நீங்க சொல்ற சரியா இருந்தாலும் இவருக்கு என்ன பேசுறதுகள் இருக்கிறது, அல்லாஹ் இவன் உங்களை கூப்பிட்டு கேட்பானா, அந்த பரீத் அதை களவெடுத்தாரு, அந்த முஃப்தி இதை களவெடுத்தாருன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பானா அல்லாஹ்? உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இது ஏன்னு சொன்னா, இப்படிப்பட்டவங்க சமுதாயத்துக்கு செய்கின்ற நலவு இல்லாம போயிடும். தப்பி தவிர ஒரு மனசுடைஞ்சி ஓரமாகிட்டாங்கன்னு சொன்னா, இது உங்களுக்கு ஏற்பட்ட பொறாமை. இந்த உலமாக்களால் செய்கின்ற ஒரு வேலையை உங்களுக்கு செய்ய முடியாது, உங்களுக்கு செஞ்சு காட்ட இயலாது. அதனால பொறாமப்பட்டவர்கள் மீது அவதூறாக சொன்னால் கண்ணியமானவர்களே மாட்டிக்கொள்வீர்கள். சரி, அவர்கள் செய்கிற குற்றத்தை நீங்க சொன்னா அதுக்கும் உங்களுக்கு குத்தம். ஏன் நீங்க அவர்கிட்ட போயிட்டு நேரடியா பேசுங்க. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருக்கும் பொழுது கேட்ட மாதிரி நீங்க நேரடியா போயிட்டு கேளுங்க. எனவே இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசுப்பு தீக்க, நீங்க சேவலை திட்டாதீர்கள். காலையில குக்குருக்கூண்டு கூவும், காலையில என்னடா முசீபத்து பிடிச்ச சேவல், ஏசாதீங்க. தெரியுமா? ஃபஇன்னஹு யூகிது லிஸ்ஸலா, அது தொழுகைக்காக மக்களை எழுப்பாட்டுகிறது. இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், இமாம்கள் சொல்கிறார்கள், தொழுகைக்காக எழுப்பாட்டுகின்ற அந்த சேவலையே திட்டாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலமாக்கள் எவ்வளவு சமூகத்துக்காக வேண்டி பாடுபடுகிறார்கள், சமூகத்துக்காக உழைக்கிறார்கள், நல்ல விஷயத்தை செய்கிறார்கள். பணம் கொடுப்பது யாரு? புத்தி உள்ளவர்கள் தான் பணத்தை கொடுக்கிறார்கள். தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தான் அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். சமுதாயத்துக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் என்று நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எடுத்து கனடால இருந்து கவலைப்படுறீங்க, நீங்க யூகேல இருந்து கவலைப்படுறீங்க. நீங்க பணம் கொடுத்தா நேரடியாக கேட்கலாம். எனவே சொல்லுவேன், கோவித்துக் கொள்ள வேண்டாம் சகோதரர்களே, அன்பர்களே, நண்பர்களே. உங்களுடைய ஆகிரம் பாழாக்கப்படுகிறது. நீங்கள் மடையர்களாக அறிவில்லாமல் உலமாக்களை மாத்திரமல்ல, ஒரு எம்பியை பற்றி பேசாதீங்க, தேவையில்லாம பொய்க்கு இட்டு கட்டாதீங்க. அவன் களவெடுக்காட்டி களவெடுத்தான் என்று சொல்லாதீங்க. சொல்றதுக்கு உங்களுக்கு அது அருகதை இல்லை. அப்படி செய்திருந்தால் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். உங்களை விட, என்னை விட எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். எனவே இந்த விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். சேவலையே திட்ட வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ், நாங்கள் ஒரு முஃப்தியை, ஒரு ஆலிமை, ஒரு சமூக தலைவனை, ஒரு வழக்கறிஞராக இருக்கட்டும், ஒரு வைத்தியராக இருக்கட்டும், அவன் பச்சை கள்ள டாக்டர் சல்லி எடுக்கிறான்,
சல்லிக்கு தான் வைத்தியம் செய்வாரு. ஆனா அவருடைய எங்களுக்கு தெரியாது என்ன செய்யறாங்க. நான் நேற்று முன்தினம் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு சென்ற நேரத்திலே ஒவ்வொரு நாளும் சஹருக்கும் இஃப்தாருக்கும் ஆயிரக்கணக்கான பெக்கல் கொடுக்குறாங்க. யார்? எங்களை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனா எங்களுக்கு தெரியாது, அவங்க தான் செய்யறாங்கன்னு தெரியாது. யாரு தாராங்க? இந்த நிறுவனத்தில் நாங்க தாராங்க எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். நான் மனசார துஆ செஞ்சு, அல்லாஹ் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. நிறைய பேர் செய்யறாங்க, நல்ல விஷயங்களை செய்யறாங்க, எங்களுக்கு தெரியாது. எனவே தெரியாதவற்றை பேசி எங்களுடைய ஆகிரத்தை ஒரு நாளும் பாழாக்க வேண்டாம். எங்களுடைய உலமாக்கள் நல்லா வாழ்கிறார்களா, மாடி வீடுகள் கட்டுகிறார்களா, அது அவர்களுடைய ஈமானையும் தக்வாவையும் பொறுத்து. எங்களுக்கு தெரியாது. அவருடைய உள்ளம் கட்டிவிட்டு நல்ல முறையில் வாழட்டும், நாங்கள் சந்தோஷப்படுவோம். எங்களுடைய உலமாக்கள் பிச்சை கேட்காமல் கண்ணியமாக வாழ்கிறார்கள் என்று சந்தோஷப்பட வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது. அந்த பொறாமையின் வெளிப்பாடுதான் நாங்கள் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி செய்வதனால் எங்களுடைய ஆகிரம் பாழாகிவிடும். சகோதரர்களே, நாங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இப்படி பல விடயங்களை ஷேக் அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக ஆக்ரோஷமாக சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், ஏனைய மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களிலாக இருக்கட்டும், அந்த முஃப்தியை பற்றி இந்த ஆலிமை பற்றி குறை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய சமூகத்தின் பின்னடைவுக்கு இது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்று நாங்கள் பயப்பட்டதன் காரணமாகத்தான் இன்றைய தினத்தில் இந்த தலைப்பை தெரிவு செய்திருந்தோம். பல விடயங்களை ஷேக் அவர்கள் பேசியிருந்தார்கள். பேசிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஏற்று எங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணியமாக நடந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராத இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட ஷேக் ஹைதர் அலி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. உதவி தயாரிப்பாளர் முகமது அஃப்னாஸோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.